பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2020 புதிய ஆண்டிலே முதல் மாதத்திலே என் 73வது வயதிலே என்னை மரண பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுத்த அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். Praise be to God. In this new year, in the first month, the Lord redeemed me from the deathbed. I thank you all in the name of Jesus Christ, the God of love. வேத புத்தகத்திலே சங்கீதம் 118:17 படி நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். As it is written in Psalms 118:17, I shall not die but live and declare the works of the Lord. என்று கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி உங்கள் அனைவருக்கும் முன்பாக என்னை ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, Our God is a promise keeper. I would forever be grateful and thankful to my God who made me as a living testimony today. என் சிறு வயது முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல அற்புதங்களையும் சொல்ல போனால் நாட்களும் போதாது, மாதங்களும் போதாது. அன்பானவர்களே, Since my childhood till this day, all the miracles that the Lord has done in my life is so humongous, and the days and months are not enough to testify it. ஆனாலும் இந்த 2020 ஆண்டில எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் நான் ரொம்பவும் ஆவலா இருக்கிறேன். I am so excited to tell you guys what the Lord has done in this year above all the miracles that He has done in my life so far. இந்திய தேசத்தில் சென்னை பட்டணத்தில் ஒரு நாள் நான் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது காலையில் எழுந்து ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். In India, there's a city called Chennai, and I lived there. One day in the morning, I woke up and I started praying, and I prayed to God, and I went to the kitchen to do my work. அந்த நேரத்தில் வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். சமைத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று எனக்கு நெஞ்சு வலிச்சது. நெஞ்சு வலி அதிகமாக ஏசப்பா, பக்கத்தில் யாருமே இல்லை, நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க, வலியை எடுத்து போடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று படுக்கையில் படுத்து கொண்டு ஏசப்பா ஏசப்பா என்று நெஞ்சை பிடித்து கொண்டே கூப்பிட்டேன். After I finished my prayer, I went to the kitchen to do cooking. When I went inside the kitchen, I had a slight chest pain, and I was really scared because there was no one around me. All of a sudden, I started crying out to God, saying, Jesus, help me. There was no one around me. Please help me. As I said that, I went to my bed and lay down. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. திடீரென்று என் பேத்தியின் இடத்தில் அவளுடைய இருதயத்தில் உணர்த்தி எனக்கு போன் பண்ணும்படி கிருபை செய்தார். Yes, my brothers and sisters, God has never left me and never forsaken me. All of a sudden, my granddaughter, she called me from nowhere. என் பேத்தி 200 மைலுக்கு தூரத்தில் இருக்கா. வர சொன்னா கூட அவள் வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகும். ஆனால் ஃபோன் பண்ணி என்னை சாப்பிட்டீங்களா மாமி அப்படின்னு கூப்பிட்டா. My granddaughter calls me mommy, and all of a sudden she called me and she asked me, Mommy, did you have food? What is very surprising in this is my granddaughter stays 200 miles away from my house. Even if I ask her to come home, she won't be able to come because it takes 7 hours for her to come home. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். And I told her, no, I didn't have my food, but I have a slight chest pain and I don't know what to do, so I'm praying God to heal me. என்ன ஆச்சரியம் பாருங்க. வேத புத்தகத்தில் சங்கீதம் 91:15 படி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி உடனே என்னோட பேத்தி அவள் ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணி என் வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு
ஹஸ்பண்டு அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் ஓடி வந்தாங்க பிரியமானவர்களே. What a surprise! As God has promised in Psalms 91:15, He will call upon me and I will answer him. I will be with him in trouble and I will deliver him and honor him. Just like His promise, He always held my hand no matter what. My granddaughter called her friends who live close by to my house and informed that I have a small chest pain, and they ran to my house to help me. என்ன அற்புதம் பாருங்க. What a surprise! வேத புத்தகத்தில் சங்கீதம் 121:2 படி எழுதியிருக்கிற, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உடனடியாக எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். தேவ தூதர்களையே அனுப்புவதை போல அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன். What a surprise! Just like how God has written in Psalms 121:2, my help comes from the Lord and the maker of heaven and earth. I felt like God has sent angels to protect me. I felt that way when my granddaughter's friends came home to help me. ஆச்சரியப்பட்டு ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் இருதயத்தில் நன்றி சொன்னேன் பிரியமானவர்களே. I was so surprised and I thanked God in my heart. உடனே அவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. Immediately they took me to the hospital which is close by. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனோடனே எனக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நெஞ்சில் அழுத்தி அழுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. In the hospital, when they took me inside, I was asked to sit in a place, and in front of me they were giving treatment to one man, and it was very scary to watch. ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே அவர் செத்து போயிட்டாரு. But within few minutes he passed away. ஆனாலும் பயந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னை இருதயத்தை திடப்படுத்தினார். தைரியமுள்ள ஆவி எனக்கு கொடுத்தார். But God gave me the strength and courage to be there without getting scared or being afraid of anything that's going on around me. வேத புத்தகத்திலே சங்கீதம் 23:4 படி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வாக்கின்படி ஆண்டவர் என்னை தேற்றினார் பிரியமானவர்களே. As it is written in Psalms 23:4, even though I walk through the valley of shadow of death, I will fear no evil. For you are with me, your rod and your staff, they comfort me. மரண பயமே எனக்கு வரல பிரியமானவர்களே. நான் தைரியமாக எழுந்து ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு உடனே வெளியே வந்துட்டேன். As soon as God reminded me of the verse, I was no longer scared of the death. I walked out with so much courage and strength and brave. கரம் பிடித்து நடத்துகிற அன்பான தெய்வம் என்னோடு கூட இருந்தாருங்கிறத நான் உணர்ந்தேன். The God who held my hand, I totally realized that God is walking with me and He is with me. என்னோட இருதயத்துல உணர்த்துறாரு, ஆலோசனை கொடுக்கறாரு. எப்படி தெரியுமா? God is reminding me of His things and His goodness in my heart. வேத புத்தகத்திலே சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கின்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு ஒரு ஆலோசனை என் இருதயத்தில் கொடுத்தார். As it is written in Psalms 32:8, I will instruct thee and teach thee in the way that which you shall go, and I will guide thee with my eyes. Just like how God has written in His word and promises, He guided me and He spoke to me to go to the government hospital from a private hospital. அப்போ கூட டாக்டர்ஸ் எல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் காரில் போகும்போது வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார். When I started walking, the doctors were really scared and afraid, and they started saying, make sure she's fine, be careful, make sure she's fine. But as I started going in the car, I started puking all of a sudden. ஆனாலும் ஆண்டவர் திடப்படுத்தினார். But God gave me the strength even in the midst of all that. அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ண பேத்தி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற என் மகளுக்கு அந்த தகவலை கொடுத்துருக்கிறா போல் இருக்கு.
The granddaughter who called me, she immediately called my daughter who's in America and informed her that what's going on. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற என் மகள் என்னோடு வந்த அந்த பெண்ணிடம் ஃபோனில் பேசி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போங்க என்று பதறி பேசுகிறதை என்னோட காதில் கேட்டேன். I was able to hear how much my daughter was scared who called me from America. She spoke to the girl who was sitting with me in the car and told her, please take my mom to a big hospital. Please take my mom to a big hospital. And it was very audible that I was able to hear that. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தியபடியே உறுதியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். But I was very sure about going to the government hospital because God spoke to me and asked me to go to the government hospital, and we ended up going there. காரை விட்டு இறங்கி நடந்தே எமர்ஜென்சி வார்டுக்கு நான் போகிறேன். I got out from the car and I walked to the emergency ward. அந்த தைரியத்தையும் பலனையும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. God gave me that courage and boldness to walk to the emergency ward. டாக்டர்ஸ் எல்லாம் உடனே எனக்கு ECG எடுத்தாங்க. எடுத்த பிறகு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. உடனே அந்த வெயினில் மருந்து ஏற்றணும். 73 வயதுன்னு சொல்கிறாங்க. வலி வந்தால் தாங்க மாட்டாங்க. ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, உடனே சைன் பண்ணுங்கன்னு டாக்டருங்க கேட்டாங்க. As soon as I walked inside, the doctors took ECG and they found out that I'm in a critical position, and they said that we have to immediately inject the medicine in her blood, in her veins, because she's 73 years old and she can't no longer stand like this. We have to treat her immediately. ஆனால் என் கூட வந்த அந்த கணவனும் மனைவியும் கையெழுத்து போட பயந்துக்கிட்டு சைன் பண்ண மறுத்துட்டாங்க. The people who came with me were too scared and terrified to sign in the paper because the doctor said anything might happen during the treatment, so we want you to sign in the papers, but they refused to sign it because they were very scared. வலி அதிகமாகிட்டே இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பதறி போய் அங்கு இங்குமாக அவங்க முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது, அங்கு இங்கே அலையிறாங்க. The doctors were really scared. The doctors were terrified because I'm 73 years old and the chest pain is increasing every second. So they're running here and there and they're trying so hard to help me. என் இருதயம் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. But my heart is crying out to God saying, Jesus, Jesus, Jesus. அந்த நேரத்தில் நான் 15 வருஷமாக பழகிட்டு இருந்த ஒரு சகோதரி, அவங்க இப்போதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு நாள் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற சமயத்தில் என் தேவன் கிருபையாய் தொட்டு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அந்த சகோதரியை ரட்சித்தார். அந்த சகோதரியோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற என் மக அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா போல இருக்கு. So I have a friend with whom I've been friends for the past 15 years. 5 years ago, she was in her deathbed and God redeemed her life back to her. And she was saved. My daughter, who called me from America, she somehow found my friend's number and contacted her. And at the right time, God sent my friend to the hospital. ஜிஹெச்சுக்கு போங்க, அம்மாவை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா போல. அந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் அந்த சகோதரியை கொண்டு வந்தார். உடனடியாக அவங்க என்ன செஞ்சாங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு கையெழுத்து போட்டாங்க. My daughter told my friend that my mother is admitted in the hospital, in the government hospital, please go there. And as soon as she heard the news, she ran to the GH hospital and she was there and she said that she will give her signature in the paper, and she was there at the right time. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. எனக்காக என் தேவன் எவ்வளவு விரைவாக அந்த சகோதரியை குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தார் பாருங்க. What an amazing surprise. I am so surprised that God brought her at the right appointed time with no delay. வேதத்தில் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வாக்கின்படி தேவன் ரொம்ப இரக்கம் பாராட்டினார். அன்பானவர்களே, as it is written in Isaiah 43:10, do not be afraid, for I am with you. Do not be discouraged, for I am your God.
I will strengthen you and help you. I will hold you up with my victorious hand. வலியோட அந்த சமயத்தில் இருதயத்தில் வேண்டுனேன், ஏசப்பா ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீரானால் எவ்வளோ தூரம் போச்சனாலும் போய் உமக்கு ஊழிய செய்கிறேன், என் பிள்ளைங்களெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு இருதயத்திலே நான் வேண்டிக்கிட்டேன். In the midst of all that, when the pain started increasing in my heart, I started praying to God, God, if you give me a second chance, I will go to any extreme to serve you and your name, and I am longing to see my children. That was my only prayer at that time. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் என் கையில் வந்து மருந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. 6 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. Immediately, doctors started treating me and they started checking my pulse and everything, and they said, only after 6 hours we can give you the result. நான் ஏசப்பா நான் ரொம்ப வலியெல்லாம் பட்டுட்டேன், இனிமேல் என்னால் எந்த வலியும் தாங்க முடியாது, ஆமாம் சொல்லிட்டேன் என்று மனதிலே சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். And I started making conversation with God, saying, God, I have already gone through so much in my life. I have no more strength to go through again. So please, God. And I started talking to him and praying to him. ஏன்னா பக்கத்து பெட்டில் என்னை போலவே 35 வயசு பெண்ணுக்கு மருந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரே கதறிக்கிட்டே இருக்கிறா. நான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். Because the girl there was another bed next to me, and there was a 35-year-old girl. As they have treating her and giving medicines to her, she's screaming and yelling, which was so scary to hear. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அவள்கிட்ட ஓடுறாங்க, ஆக்சிஜன் ஏற்றுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் வலியில் அவள் துடிச்சு அந்த நேரத்திலே அவளும் செத்துட்டா. Doctors are running here and there to help her. They're giving her oxygen, tablets, and everything that is possible. But she was in so much pain that she couldn't stop yelling and screaming. Within few minutes, she passed away. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. Imagine what kind of emotion I would be going through at that point. இருதயத்தில் ஏசப்பா நீங்கள் தான் என்னோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அசையாமல் படுத்துக்கிட்டு இருந்தேன். In the midst of all that, I am just crying to God in my heart, saying, Jesus, I know you are with me, and I'm just lying there without any emotion. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. சங்கீதம் 34:15 படி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 34:17 படி, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற வாக்கின்படி என் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி எனக்கு இரக்கம் பாராட்டி எனக்கு கொஞ்சம் கூட வலி வராதபடி பாதுகாத்தார். பிரியமானவர்களே, What a gracious Father He is, as it is written in Psalms 34:15, the eye of the Lord watch over those who do right. His ears are open to the cries for help. Also, as it is written in 34:17, the Lord hears His people when they call to Him for help. He rescues them from all their trouble. God made sure that I had no pain and I was all fine. He was such a gracious Father. நான் அசையாமல் படுத்திருந்தேன், எந்த வலியும் வரல, கண்ணை மூடிட்டேன். I was laying down on the bed without any emotion and there was no pain, and I closed my eyes and I was laying down on the bed. 6 மணி நேரம் கழிச்சு கண் பிடிச்சு பார்க்குறேன். என்ன ஆச்சரியம்! மனதுருக்கமும் இரக்கமுள்ள தேவன் சங்கீதம் 30:3 படி, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் என்ற வாக்கின்படி எனக்கு ரொம்ப இரக்கம் பாராட்டி எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து என்னை காப்பாற்றினார். அன்பானவர்களே, After 6 hours, I opened my eyes. What a surprise! What a surprise! As it is written in Psalms 33, you brought me up from the grave, O Lord. You kept me from falling into the pit of death. He took me out of my death and kept me so safe and protected. அந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி உங்களை ஆண்டவர் காப்பாற்றி விட்டார்.
அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. In that very moment, I heard a voice saying, Esther Rajati, God protected you and He saved you. And I heard the voice. டாக்டர் தான் என்னை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார். When I opened my eyes and saw, it was doctor who said that. உடனே அந்த நேரத்தில் எனக்கு என்னோட அம்மா கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது. All of a sudden, I got reminded of what my mother said. நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு பாஸ்டர் எனக்கு எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு அவருக்கு எனக்கு பெயர் சூட்டினாங்களாம். When I was a young girl, my mom said there was a pastor who used to come to my house named me Esther Rajati. ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டது போல ஆச்சரியப்பட்டேன். I felt that God called me at that very moment. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. What a surprise. எவ்வளோ அன்பான தெய்வம் என்னை காப்பாற்றி தாங்கி சுமந்து தப்பு வைத்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, what a gracious Father. He held me, He walked with me, and He gave me healing in this point. இதே போல நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உண்மையுள்ள தெய்வமாகிய இயேசுவை நோக்கி, இயேசப்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் ஓடி வந்து உங்களுக்கு அற்புதமாக உதவி செய்வார். நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க. உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பான தெய்வம். பிரியமானவர்களே, just like this, when you are in trials and troubles and tribulations, all you have to do is just look up to Him and say, God, I have no one, I just have you, please come down and help me. God would run to you and He would come and help you. He's such a loving Father and He would always be there for you. அப்புறம் பாருங்க, என்னை நார்மல் வார்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. After some time, they moved me to the normal ward. என்ன ஆச்சரியம் பாருங்க. What a surprise. தேவன் கிருபையா இறங்கி ஒவ்வொரு பிள்ளைங்களா கொண்டு வந்தார். God was so gracious that He brought all my children to the hospital. வேதத்திலே ஏசாயா 49:18 படி, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீர் அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வாக்கின்படி, as it is written in Isaiah 49:17 and 18, soon your descendants will come back and all who are trying to destroy you will go away. Look around you and see, for all your children will come back to you. As surely as I live, says the Lord, they will be like jewel or bridal ornament for you to display. என் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. God brought all my children to the hospital. எனக்கு கால் பண்ணி உடனே செயல்பட்ட என் பேத்தி உடனே புறப்பட்டுட்டா. புறப்பட்டு 7 மணி நேரம் கழிச்சு ரொம்ப சிரமப்பட்டு டிராஃபிக்லலாம் சிரமப்பட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தா. My granddaughter, who called me in the beginning when I was going through the pain, she immediately dropped all her work and then she traveled all the way for 7 hours to come to see me. அடுத்தது என்னோட மூத்த மக பிள்ளைகளோட ஓடி வந்தா புறப்பட்டு. அவளும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தா. Next is my oldest daughter, who dropped all her work, all her plans, took all her children, and she came to the hospital. அவளும் காரே கிடைக்கலம்மா, கார் எடுத்துட்டு வந்து சேர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனை போல செயல்பட்டு எனக்காக டாக்டர்கிட்டலாம் ஓடி எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு என்னென்ன எனக்கு செய்யணுமோ எல்லாவற்றையும் ஓடி ஒரு ஆண் பிள்ளையை போல செய்தாள். My oldest daughter is more like a son to me and a father to me. She was saying that she couldn't come as soon as possible because she couldn't find her car. And as soon as she got her car, she came to the hospital. She was running here and there, asking the doctor, how is my mom doing? Is she doing okay? What is the next step that we have to do? She behaved just like a son, and she's such a gift to me. அடுத்தது என்னோட இளைய மகளும் வந்துட்டா. அவள் என் பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு கண் விழித்து கண்ணு கருத்துமா அவள் பார்த்துக்கிட்டா.
My youngest daughter, even she came to the hospital and she was sitting all the time next to my bed and she was there for me throughout the treatment. என்னோட பேத்தியோட இன்னொரு பேத்தியும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து ஒரு தாய் மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்டில் பக்கத்திலே இருந்து 2 பேரும் கூட இருந்து இரவும் பகலும் பாதுகாத்து எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அற்புதமாக அதிசயமாக செஞ்சாங்க. Now, at this point, even my other granddaughter, she also came to the hospital, and together, both my granddaughters, they worked so hard and they were taking care of me so well. அடுத்தது என் பேரனும் வந்துட்டான். அவன் என்னன்னா கடைசி வரைக்கும் கூட இருந்தான். கடைசி வரைக்கும் பாதுகாத்து இரவும் பகலும் ஓடி ஓடி கண்ணும் கருத்துமா செயல்பட்டான். பிரியமானவர்களே, Next, even my grandson came to the hospital. Oh, what a surprise. All my grandchildren were there. My grandson, now he was there with me throughout the treatment, day and night. He was there awake. He didn't even sleep. He was taking care of me so well. அது மட்டுமா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக மிகவும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்தார். Our God is a God who does miracles more than what we could imagine. God did something that I can't even imagine that would happen. என் கடைசி மக, அவளுடைய கணவன், பேத்தி, இவங்கெல்லாம் குடும்பமாக அமெரிக்க தேசத்திலிருந்து ஏற்ற வேளையில் அற்புதமாய் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமானவர்களே, My daughter and her husband and her daughter, they came all the way from America to see me, and God brought them at the right appointed time. அவர்கள் வந்தது மட்டும் இல்லை, கூடவே இருந்து கடைசி மகளுடைய கணவன் அன்போட கரிசனையோட ஒரு மகனை போல தலையெடுத்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டு அதிசயமாய் செய்து முடிக்க கிருபை செய்தார். அன்பானவர்களே, God brought them at the right time, and my son-in-law, he was just like a son. He took over everything and he took all the responsibility on his shoulder, and he was there for me, and he did everything that is needed, and he's such a gift from God. இதுவும் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் அல்ல தானே, அதிசயம் தானே. Even this is a big miracle, right, from God? இப்படியெல்லாம் எத்தனையோ காலமாய் பார்க்க முடியாத என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பத்தோடு கொண்டு வந்து என்னை ஒரு குழந்தைய போல பாதுகாத்து அவங்கெல்லாம் வந்து அவங்களால எனக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் இப்பொழுது கூட நன்றி சொல்கிறேன். I always wanted to see my children and my grandchildren, but it never happened. But God brought all of them together under one roof and brought so much peace, joy, and love to me. Such a gracious Father He is, my dear friends. என் காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுனது மட்டும் இல்லை, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பிள்ளைகளால் சொல்ல முடியாத சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, He not just healed me but also gave me all the love, joy and happiness, and to Him I would love to give all the glory to God. அது மட்டுமா, நீண்ட நாளாக பார்க்க முடியாத என்னோட சகோதரி, அவங்க இருதயத்தில் கிரியை செய்து மகனோடு வந்து என்னை பார்க்க செய்து என் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, The surprise is not over yet. God even brought my sister with her son, whom I was longing to see for a long time. And God brought them, and He gave me so much joy in my heart. நம்ம ஆண்டவர் மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். Our God gives everything that our hearts long for. வேதத்தில் சங்கீதம் 37:4 அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்கின்படி என் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, Just like how God is written in Psalms 37:4, take delight in the Lord and He will give you your heart's desire.